ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தரவரிசை ரேங்கிங் பொசிஷன். இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஆனந்த் சம்மரை விட உயரமானவர், ஆனால் அருணை விட அல்ல. ஜான் ஊர்மிளாவை விட உயரமானவர். சமர் ஜானை விட உயரமானவர். இவர்களில் உயரமானவர் யார்? கொஸ்டின் பார்க்கறது தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போயிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரே லைனில் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிளாக நம்ம மார்க்கு ஸ்கோர் பண்ணிட முடியும். என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆனந்த் சமரை விட உயரமானவர்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா ஆனந்த் சமர், ஓகேங்களா? ஆனால் அருணை விட அல்ல. ஆனந்த் சம்மரை விட தான் உயரமானவர், அருணை விட கிடையாது சொல்றாங்க. அப்பனா அருண் தான் ஆனந்தை விட பெரியவர். சரிங்களா? ஜான் ஊர்மிளாவை விட உயரமானவர், சம்மரை விட ஜான் உயரமானவர். சமர் ஜானை விட உயரமானவர்னாக்கா அப்பனாக்கா ஜான் ஊர்மிளாவை விட உயரமானவர். ஜானு ஊர்மிளா, ஓகேங்களா? இப்போ கரெக்டாக வந்துடும் பாருங்க. ஆனந்த் சம்மரை விட உயரமானவர், ஆனந்த் சம்மரை விட உயரமானவர். சரிங்களா? ஆனால் அருணை விட இல்லை. அப்போனா அருண் தான் பெரியவர்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜான் ஊர்மிளாவை விட உயரமானவர், ஜான் ஊர்மிளாவை விட உயரமானவர். சம்மர் ஜானை விட உயரமானவர், சம்மர் பார்த்தீங்கன்னா ஜானை விட உயரமானவர். இவர்களை உயரமானவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவர் தான் உயரமானவர். அப்போனா அருண் தான் உயரமானவர். சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி, ரமேஷ் வினயை விட மூத்தவர், வினய் கர்ணனை விட மூத்தவர் அல்ல. சஞ்சய் அலெக்ஸை விட மூத்தவர், ஆனால் வினயை விட இளையவர். இவர்களில் இளையவர் யார்? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இளையவங்க மூத்தவங்க, அதை பத்தி சொல்றாங்க. ரமேஷ் வினயை விட மூத்தவர்னு சொல்றாங்க. ரமேஷ் வினய், சரிங்களா? வினய் கர்ணனை விட மூத்தவர் அல்ல. வினய் பார்த்தீங்கன்னாக்கா கர்ணனை விட மூத்தவர் அல்லனாக்கா அப்பனா கர்ணன் தான் பெரியவர், வினயை விட பெரியவர். சரிங்களா? சஞ்சய் அலெக்ஸை விட மூத்தவர். சஞ்சய் பார்த்தீங்கன்னாக்கா அலெக்ஸை விட மூத்தவர், ஆனால் வினயை விட இளையவர். சஞ்சய் பார்த்தீங்கன்னாக்கா வினயை விட இளையவராக தான் இருக்கிறாங்க. அப்பனா இவர்களில் இளையவர் யார்? இளையவர் யாருனாக்கா கடைசி யார் இருக்கு அவங்க தான். அப்பனா அலெக்ஸ் தான் இளையவர். புரியுதுங்களா? அடுத்து மூன்றாவது, பாலு என்பவர் ராமுவை விட எடை மிக்கவர், ஆனால் அரியை விட அல்ல. சங்கர் சுந்தரை விட எடை மிக்கவர், ராமு சங்கரை விட எடை மிக்கவர். எனில் இவர்களில் எடை குறைந்தவர் யார்? என்ன சொல்ல வரானாக்கா வெயிட் பேஸ் பண்ணி இதில் பண்றாங்க. அப்பனாக்கா ஃபர்ஸ்ட் பாலு என்பவர் ராமை விட எடை மிக்கவர்னு போட்டுக்கிறாங்க. பாலு ராமுன்னு போட்டுப்போம், ஓகேவா? ஆனால் அரியை விட அல்ல. பாலு என்பவர் ராமுவை விட எடை அதிகமாக இருக்கிறான்னு சொல்றாங்க, ஆனால் அரியை விட கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்பனா அரி தான் முன்னாடி இருப்பாரு. சரிங்களா? சங்கர் சுந்தரை விட எடை மிக்கவர், ஓகேவா? சங்கர் சுந்தரை விட எடை மிக்கவர். ராமு சங்கரை விட எடை மிக்கவர், ராமு சங்கரை விட எடை மிக்கவர். இவர்களில் எடை குறைந்தவர் யார்? கடைசியா இருக்கிறவர் தான் யாருன்னு பார்த்தனாக்கா சுந்தர். அடுத்து நான்காவது கேள்வி, மாதவன் 31 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 13வது மதிப்பெண் பெற்றுள்ளான். எனில் கடைசியிலிருந்து அவன் நிலை என்ன? என்னன்னாக்கா மாதவன் மொத்தம் 31 பேர் இருக்கிற ஒரு வகுப்புல 13வது இடம் பெற்றுள்ளார். அப்பனா ஸ்டார்டிங்லேருந்து 13வது இடத்துல இருக்கிறாரு, கடைசியில் 31வது ஆள் இருப்பாங்க. சரிங்களா? அப்பனா கடைசியில இருந்து அவருடைய நிலை எத்தனாவது கேட்குறாங்க. இங்கிருந்து 13 பேர், இங்கிருந்து எத்தனாவது இடத்துல இருப்பாரு? அப்பனா 31லேருந்து 13 போச்சுனாக்கா மீதி 18 பேர். அந்த 18 பேர் இவருக்கு இடையில தான் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது இவருக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா 12 பேர் இங்க இருக்கிறானாக்கா, இங்க 13லேருந்து 31க்குள்ள இடையில பார்த்தீங்கன்னா 18 பேர் இருப்பாங்க. இவங்க கேட்கறது என்ன கேட்குறானாக்கா, கடைசியில இருந்து
மாதவனோட நிலை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போனா 31லேருந்து 13வது இடத்துல இருக்கிற மாதவனோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இடையில 18 பேர், அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஆளை கூட்டிடணும். ஏன்னா மாதன் 13வது இடத்துல இருக்கிறார்ல, அதையும் கூட்டிடணும். ப்ளஸ் 1 போட்டோம்னாக்கா 19வது நிலை. அடுத்து 5வது கேள்வி. ஒரு வகுப்பில் கணேஷ் என்ற மாணவர் மேலிருந்து 6வது மதிப்பெண் பெற்று கீழிருந்து 29வது மதிப்பெண் பெற்றுள்ளான். 6 மாணவர்கள் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை. 5 பேர் தோல்வி அடைந்து விட்டனர் எனில் மொத்தம் எத்தனை பேர்? ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கிறான்னு சொல்லலை, ஆனால் அதுக்கான இன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் எடுத்தவங்கள மேலே இருந்து 16வது இடத்துல கணேஷ் இருக்கிறான், கீழே இருந்து 29வது இடத்துல கணேஷ் இருக்கிறான். ஓகேங்களா? அதில் 6 பேர் இந்த ரேங்க் எடுத்தவங்க தவிர்த்து 6 பேர் வந்து தேர்வில் கலந்து கொள்ளவில்லை, 5 பேர் தோல்வி அடைந்தாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் ரேங்க் போடுறாங்கனாக்கா பாஸ் ஆனவங்க மட்டும் தான் ரேங்க் போடுவாங்க, ஃபெயில் ஆனவங்கள ரேங்க் லிஸ்ட்டில் கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போனாக்கா ரேங்க் லிஸ்ட்லேயே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ப்ளஸ்ஸு இந்த 6 பேர் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை அவங்க, ப்ளஸ்ஸு தோல்வி அடைந்தவர்கள் 5 பேர். சரிங்களா? இவங்க மொத்த பேரும் சேர்த்து தான் டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் இருக்கிறான்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்போனாக்கா இங்கிருந்து எடுத்துப்போம், 1வது இடத்துல இருந்து 16 இடத்துல இருக்கிறார். அப்போனா இவருக்கு இடைப்பட்ட இதில் பார்த்தோன்னாக்கா 15 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழிருந்து 29 மதிப்பெண், இங்கிருந்து 29 மதிப்பெண் பெற்றிருக்கிறாரு. சரிங்களா? இங்கிருந்து 29னாக்கா இன்பிட்வீனில் மொத்தம் 28 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ப்ளஸ் ஒரு 6 ப்ளஸ் ஒரு 5. ஏன் இங்கிருந்து 16வது இடம் சொன்னாங்க, 16 போடல, இங்கிருந்து ஏன் 29 சொன்னாங்க, 29 போடலனாக்கா இங்கிருந்து ஒரு ஆள் தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனாக்கா இப்படி 16 ப்ளஸ் 29 கூட்டினாக்கா டபுள் ஆகிடும், டபுள் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால இடைப்பட்ட தொலைவில் 15 பேர் இருக்கிறாங்க. இந்த 16 விட்டுட்டு இதுக்கு இடைப்பட்ட தொலைவு 28 பேர் இருக்கிறாங்க. அப்போனாக்கா 15, அப்புறம் கணேஷ் ஒருத்தவர், அதுக்கப்புறம் அவர் கீழே 28 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாமில் கலந்து கொள்ளாதவங்க ஒரு 6 பேர், ஃபெயில் ஆனவங்க ஒரு 5 பேர். மொத்தத்தையும் கூட்டணுனாக்கா 55 பேர் மொத்தம். அந்த கிளாஸ் ரூமில் மொத்தம் 55 பேர் இருப்பாங்க. போன சமூகம் அதே போல் தான் பண்ணியிருப்போம். இங்கிருந்து 12 பேர், இங்கிருந்து 18 பேர், 13வது இடத்துல இருக்கிறாரு. டோட்டலாக கேட்டிருந்தாங்கனாக்கா 12 + 18, ஓகேங்களா? 12 + 18 எவ்வளோ ஆச்சு, 30 ஆச்சு. இந்த 13வது இடத்துல ஒரு ஆள் இருப்பார், அவர் சேர்த்துனா 31 பேர். அதான் 31 பேர் இங்கே வந்திருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. நன்றி.